Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு குடும்பத் தலைவராக இருக்கிற கணவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். குடும்பத்தையே சரியாக பார்த்து கொள்ளாமல் இருக்கும்போது அவர்களை என்னவாக ஆண்டவர் கூறுகிறார், எப்படி கூப்பிடுகிறார்? அவிவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இதை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு செய்தியாக இன்னைக்கு இந்த தினவசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு குடும்பத் தலைவரா? அப்படி என்றால் சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்வது, வீட்டு வாடகைக்கு என்ன செய்வது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்குமா என்றும் கூட நீங்கள் பயந்திருக்கலாம். செலவுகளை குறைத்து கொண்டால் சந்தோஷம் போய்விடுமோ என்று நினைத்து நீங்கள் பயப்படலாம். இது போன்ற பயங்களை எல்லாம் சாத்தான் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்மேல் அக்கறை இல்லை என்றும் நம் குடும்பத்தை கவனித்து கொள்ள அவர் உதவி செய்ய மாட்டார் என்றும் நம்மை நினைக்க வைக்க சாத்தான் சதி செய்து கொண்டு இருக்கிறான். அதனால்தான் எப்படியாவது நாம் வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பதால் தான் அநேக நேரத்திலே அநேக சகோதரர்கள் சபைக்கு அந்த ஓய்வு நாளில் வருவதில்லை. ஏனென்றால் இங்கே ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதி செய்வதோட எது முக்கியமாக இருக்கிறது? பணம் சம்பாதிப்பது முக்கியமாக இருக்கிறது என்று நினைத்து பின்மாற்றத்திலே செல்கிறார்கள். இன்றைக்கு அநேக சபையில் நம்ம போய் பார்த்தோன்னா சகோதரிமார்கள் தான் வருவாங்களே தவிர சகோதரர்கள் அநேகமாக குறைவாக இருப்பார்கள். இதற்கு காரணம் சாத்தான் பணம் என்ற விஷயத்திலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி பணம்தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் என்று சொல்லும் வண்ணமாக அவன் அநேக குடும்பத் தலைவனாக இருக்கிற கணவன்மார்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதிலிருந்து குடும்பத்தை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் குடும்பத்தை அக்கறையாக பார்க்க வேண்டும். அப்படி அக்கறையாக பார்க்கும்போது அவருடைய சமூகத்தில் நாம் போய் ஜெபிக்கும் போதும் நம்மளுடைய அநேக ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். குடும்பத்தை பார்க்காமல் நாம் ஓய்வு நாளில் சபைக்கு நாம் என்ன ஜெபித்தாலும் ஆண்டவர் காது கொடுத்து கேட்க மாட்டார். இது என்னோட வாழ்விலும் கூட மிக அனுபவமாக நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு பிரியமானவர்களே, குடும்பத்தில் அநேகமாக இப்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் சபைக்கு வரும்போது கூட கணவன் மனைவியாக வருவார்கள், ஆனால் மாற்று கருத்தோடு வருவார்கள். வெளியே ஒற்றுமையாக இருப்பது போல நடிப்பார்கள். அப்போது சபைக்கு வரும்போது இந்த தம்பதி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறார்களே என்று நாம் நினைப்போம். ஆனால் அங்கு சபைக்கு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டில் எத்தனை சண்டைகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் செய்துவிட்டு தான் வருகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்குற நித்திய வாழ்வு உண்மையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான். தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் என்றால் என்ன அர்த்தம்? குடும்பத்திலே அக்கறை இல்லாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன். ஆண்டவருடைய விசுவாசத்தில் இருக்கிற யாருமே தன் வீட்டாரை காயப்படுத்த மாட்டார்கள், தன் வீட்டாரை நேசிப்பார்கள். அப்படியும் அவர்கள் நேசிக்காமல் போகும்போது அவர்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவிவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். அவிவிசுவாசமாக இருக்கிறவங்க கூட குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை விட ரொம்ப மோசமான ஒரு இடத்துல ஆண்டவர் வைப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இது ஆண்டவர் மிக எச்சரிப்பாக வெளிப்படுத்துகிறார் இந்த தினவசனம் மூலியமாக. ஆனால் இந்த குடும்பத்திலே, அநேகரோட குடும்பத்திலே ஒரு சமாதானம் நிலவ வேண்டும்.
மாற்று கருத்துக்கள் இல்லாமல் ஒருவரை அன்பு செலுத்தி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் படியாக அன்பு ஒருபொழுதும் அழியாது. உண்மையான அன்பு தீங்கை கணக்கு வைக்காது, பாரபட்சம் பார்க்காது என்றெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். அதன்படியே அவருடைய இசைவாகவே நம் குடும்பத்திலே அநேக சகோதரிகளோட குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிலவ ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனம் மூலியமாக அப்பா வீட்டாரை விசாரியாமல் போனால் விசுவாசத்தை விட்டு சென்ற படுமோசமான ஒருவனாக நீர் உமது பார்வையில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அப்படி ஒரு சூழல் எந்த சகோதரிகளுக்கும் வந்துவிடக்கூடாது. அவர்கள் குடும்பத்தையும் நன்றாக நேசித்து, அப்பா வெளியே இருக்க மக்களையும் நன்றாக நேசித்து, உம்மை நேசிக்கிறதை செயலில் காட்ட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமரசம் செய்து அது சமாதானப்படுத்த தேவ கிருபை செய்யும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.